ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூடுதல் துணை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், குடமுழுக்கு விழாக்களில் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்துக்கு சரியான அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அனைத்து கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இதனிடையே பேசிய அமைச்சர் சாமிநாதன், கடந்த 10 ஆண்டுகளில் தமிழுக்கு 167 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி காரணமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு வருவாயை விட்டுக் கொடுத்துள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தமிழ்நாட்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாநிலத்துக்கு கடுமையான சுமையை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தை விட பாஜக ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு 3 மடங்கு அதிக அளவில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேசியதை குறிப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் பல திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்காததை சுட்டிக்காட்டினார். பேரு வச்சிங்களே சோறு வச்சிங்களா என சொல்லும் அளவுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கையும் தமிழ்நாடு அரசை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் மட்டுமே ஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.